இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிதாகிய தேவனால் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபை சமாதானம் உண்டாது. ஹல்லேலூயா. நான் இந்த ஆண்டில் ஜனவரி 2 நாங்கள் பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஒன்று நடத்துகிறோம், ஏறக்குறைய 13 வருஷமாக. அதில் பேசினதை யூடியூப்பில் போட்டிருந்தேன். 2025 திருச்சபைக்கு தேவையான தீர்க்க தரிசனங்கள், அப்படி தான் நினைக்கிறேன். திருச்சபைக்கு தீர்க்க தரிசனமா அது 25 சொல்லி நான் போட்டிருந்தேன். அதில் இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்தது, நான் இந்த உங்கள் சபையிலோட ஃபுல்லாக நானும் கேட்கல, எனக்கு அந்த டைம் இல்லை. இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தது அந்த வார்த்தையை வச்சு தான் நான் ஆரம்பிச்சிருந்தேன் என்னுடைய யூடியூப்பில் கூட. நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த வார்த்தையை தான் 2 நாளாகவும் 6:15 அதைத்தான் நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். என்னென்னா, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதின் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தங்களை காத்தருளினீர், உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கருத்தினால் அதை இந்நாள் இருக்கபடி நிறைவேறு. ஹல்லேலூயா. அப்போ நான் அதுக்கு சொன்னது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுங்கிறதுக்கு நான் அதை தான் போட்டிருந்தேன். அப்போது மனுஷனை மாதிரி வாயில் வந்ததெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு போகிறது இல்லை. நம்முடைய தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுப்புத்திரன் அல்ல. அப்படின்னா மனுஷன் பொய் சொல்லுவான்னு தான் அர்த்தம். அப்போது கர்த்தர் உங்களுக்கு அவருடைய வார்த்தையினால், வாயினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கரம் அப்படின்னா பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமையினால் செய்து முடிப்பார். ஏன்னா அவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, சர்வ வல்லவர், எல் ஷடாய். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கும் உங்க திருச்சபைக்கும் ஆண்டவர் சொன்ன சில காரியங்களை அதையும் நான் எடுத்து சொல்றேன். அதுல 1 சாமுவேல் 3:19 வாசிங்களேன். முதல்ல பார்த்தோம், தேவன் சர்வ வல்லவர். அவர் தம்முடைய வாயினால் இதுவரைக்கு ஆண்டவர் என்னென்னலாம் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாரோ, என்னெல்லாம் செய்வேன்னு தீர்க்க தரிசனமாக சொல்லுவாரோ, அதையெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஓகேயா? இதை வச்சு நான் இப்போ ஆவியானவர் சொல்றேன், இந்த ஆண்டு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஒரு ஆண்டு. ஆண்டவர் சொல்லி இவ்வளவு நாள் எனக்கு நடக்கல, ரொம்ப நாளா தாமதிக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எல்லாம் அந்த ஆண்டுல நிறைவேற போகிறது. நீங்க பார்க்க போகிறீங்க. அப்ப நான் சொன்னல 1 சாமுவேல் 3:19 அதை நான் வாசிக்கிறேனே. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாயிலும் தரையில் விழுந்து போகவில்லை. அதாவது சாமுவேல் மூலம் கர்த்தர் என்னென்னலாம் தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அதுல எத்தனை விழுந்துச்சு, எத்தனை நிறைவேற்றினாரு? ஒன்று கூட கீழே விழாமல் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. பாஸ்டர் தீபாவை கொண்டு ஆண்டவர் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, என்னெல்லாம் தீபாவுக்கு கொடுத்தாரோ, தீபா வாயினால அவங்க காங்கிரேஷனுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரோ அதுல ஒண்ணு கூட கீழே விழாம இந்த ஆண்டுல நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அது நிறைவேறணும்னு நாம இருக்கிற வாஞ்சியை விட அதை நிறைவேற்றியே தீர்வுன்னு ஆண்டவர் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வெறித்தனமா இருக்காருன்னு கூட சொல்லலாம். என் பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், ஒண்ணு கூட கீழே விழாம நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 20 சொல்லுது, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கியது. அப்போ அதாவது தான் கீழே இருக்கு, சவுத் இல்ல, தான் மேல இருக்கு, நார்த் இஸ்ரேல். இது பெயர்சபா கீழே இருக்கு, வில்டர்னஸ். இப்போ எய்லாத் அதுதான் லாஸ்ட் பார்டர். இங்க இல்லை, இந்தியாவில் இஸ்ரேல் பார்டர் கீழே எய்லாத்துன்னு இருக்கு. ஏலாத்து தமிழ்ல ஏலாத்துன்னு இருக்கணும், எய்லாத்து. அதுதான் அவங்களுடைய பார்டர், சவுத் பார்டர். அது கொஞ்சம் மேல வந்தா பெயர் சபா, அது வனாந்தரம். தான் நார்த் இஸ்ரேல். அப்போ நார்த்ல இருந்து சவுத் இஸ்ரேல் வரைக்கும் சாமுவேலுடைய வாயில ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒண்ணு கூட கீழே விழாம நிறைவேற்றினதுனால அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் என்று ஜனங்களுக்கு விளங்கினது போல நம்ம உங்க பாஸ்டர் எங்கெல்லாம் பயன்படுத்துவாரு? கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் வச்சுக்கலாமா? அங்க உங்களுடைய மெய்ப்பரை
கர்த்தர் அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஆண்டு மாத்திரமல்ல, ஒரு அங்கீகாரம். இதுவரைக்கும் தீபாவை அங்கீகரிக்காதவங்க வர்ற நாளுக்கு அங்கீகரிக்க போறாங்க. ஹல்லேலூயா. ஒரு அங்கீகாரம் வருவதை பார்க்கலாம். இதுவரைக்கும் ஜனங்கள் ஒரு மாதிரி பார்த்தவங்கலாம் இனிமேல் வேற மாதிரி பார்க்க போறாங்க. நாம என்னமோ நினைச்சோமே, இது கண்டிப்பா நிறைவேறும். இது சும்மா அடிச்சு விட சொல்லல. நான் இந்த இடத்துல இருந்து பேசுறேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கணக்கு கொடுக்கணும் ஒரு உணவோடு தான் இருக்கிறேன். கர்த்தர் அறிவா தீபாவுக்கும் தெரியுறேன். சரி, இப்படிலாம் இருந்தாலும் சிலருக்கு ஒரு அங்கலாய்ப்பு. ஆண்டவர் அதான் எனக்கு உணர்த்தினாரு. என்ன அங்கலாய்ப்புன்னா, இன்னைக்கு தலைப்பே நான் போட்டிருக்கேன், நான் ஏன் பிறந்தேன். நான் பிறந்தது எனக்கு தெரியும். சிலர் அந்த எண்ணத்தில் இருக்கிறீங்க, நான் ஏன் தான் அந்த உலகத்தில் பிறந்தனோ, நான் பிறந்த வீட்லையும் எனக்கு நிம்மதி இல்லை, நான் வாழ்க்கைப்பட்ட வீட்லையும் நிம்மதி இல்லை, அங்கேயும் எப்போ பாரு பிரச்சனை, இங்கேயும் அதே பிரச்சனை. எங்கள் அப்பா ஒரு டைலாக் சொல்லுவார், எனக்குன்னு வந்து பிறந்து தொலைச்சின்னு. அதே டைலாக் என் ஹஸ்பண்ட் சொல்கிறார், எனக்குன்னு வந்து வாட்சி தொலைச்சின்னு சொல்லி. அப்படி நிறைய கேள்விகள். ஏன் 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 ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது நடக்கு? அவங்களா இஷ்டம் போல வாழ்றாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு பிரியமா நடக்கணும்னு நினைக்கிறேன், ஏன் எனக்கு இதெல்லாம் சம்பவிச்சர் என்று, ஏன் எனது அனுமதித்தீர் என்று நிறைய கேள்வி, ஏகப்பட்ட கேள்வியோட இது இங்கே இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லை அதை வெளியே கேட்குறவங்க இருக்கலாம். அதுக்கு வசன ஆதாரம் சொல்றேன். ஏசாயா 40:27 வாசிக்கிறேன். யாக்கோபே, இஸ்ரேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்று என்றும் நீ சொல்வானேன். இன்னொரு தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழ்லேயும் நிறைய இங்கிலீஷ் மாதிரி டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதுல இருந்து அதில் நான் வாசிக்கிறேன். என் நிலைமை யெகோவாவுக்கு மறைவா இருக்கிறது, இறைவன் எனக்குரிய நீதியை கண்டு காணாமல் இருக்கிறார் என்று யாக்கோபே நீ ஏன் சொல்லுகிறார், இஸ்ரேல் ஏன் முறையிடுகிறார். என் நிலைமை மனுஷனுக்கும் தெரியல, ஆண்டவருக்கும் தெரியலையே. மனுஷனுக்கு வேணா என் நிலைமை தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு தெரியலையே. நான் தினந்தோறும் புலம்புறேனே. அத முறையிடுகிறாய் அப்படின்னா கிரை, அழுற அப்படின்னு அர்த்தம். நான் ஜெபம் பண்ண உட்கார்ந்தா அழுகையா இருக்குது. மனுஷன் தான் என்ன புரிஞ்சுக்கல, ஆண்டவர் ஏன் என்ன புரிஞ்சுக்கொள்ள மாட்டேங்கிறாரு, கண்டும் காணாமல் இருக்கிறாரு. நான் என்ன தப்பு பண்ணுனேன், நான் ஏன் தான் பிறந்தனோ அப்படின்னு சொல்லி சிலர் இருக்கிறீங்க. அதாவது ஆலயத்து வர்றீங்க, வர்ஷிப் பண்ணும்போது, செய்தி கேட்கும்போது சந்தோஷமா இருக்கிறீங்க, தனிமையா இருக்கும்போது படுத்தா தூக்க வரல. தாவீது சொன்ன மாதிரி கண்ணீரால் என் படுக்கையை நினைக்கிறேன். 4 பேருக்கு முன்னால சந்தோஷமா இருக்கேன், ஆனா நான் தனியா அழுறேன். எல்லாரும் முன்னால நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கிறேன், ஆனா தனிமையில இருக்கும்போது எனக்கு அந்த சந்தோஷம் எங்க போகுதுன்னே தெரியலையே. இதுதான் என் வாழ்க்கையா? அப்படிலாம் சிலர் அங்காலைப்போட இருக்கிறீங்க. நான் ஏன் பிறந்தேன், என் வாழ்க்கையில் இது நடக்குது, கண்டும் காணாமல் இருக்கிறாரே என்று நான் அழுது கொண்டு இருக்கிறேன். அதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் சொல்றாரு. ஏசாயா 40:28 ஆண்டவர் சொல்றாரு, அது கடைசி பகுதி, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அதாவது மனுஷனை வந்து நம்மால சிலர் புரிஞ்சுக்கொள்ளலாம், அது கூட பாசிபிள். சிலர் சொல்லுவாங்க, 2 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறதுக்கு நான் என்ன பாடுபடுறேன்னு தெரியுமான்னுவாங்க. டீச்சர்ஸ்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, 30-40 பிள்ளைங்கள் இருக்கு, அந்த பிள்ளைகளை சமாளிக்கிறதுக்கு எனக்கு முடியலையே. 2 பிள்ளைகளை நம்ம வளர்த்து அவங்கள சமாளிக்க முடியல. ஸ்கூலில் கிளாஸில் 30-40 பிள்ளைங்களை புரிஞ்சுக்கொள்ள முடியல. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை கோடிமா? 850 கோடியா? அதோடு தாண்டி போயிட்டு இருக்குதோ? சைனாவை முந்திட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம. ஸோ இத்தனை கோடி ஜனங்கள் ஜெபத்தை கேட்கணும், இத்தனை கோடி ஜனங்களுக்கு உணவளிக்கணும், இத்தனை கோடி ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ ஆண்டவருடைய அனாதி ஞானம் நம்ம மூளைலாம் எங்க போறது? இத்தனை கோடி ஜனங்களை ஒரே வேளையில கர்த்தர் கவனிக்கிறாரு. அப்போ அவருடைய புத்தி, அவருடைய ஞானம் நம்மால் ஆராய்ந்து கொள்ள முடியாது. சில வேளையில மறைவானவை ஆண்டவருக்கு வெளிப்படுது, சில காரியங்கள் வெளிப்படையா இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்குவோம். அதுக்கு மேல அதை புரிந்துறதுக்கு, இப்போ நான் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அப்போ எல்கேஜி ப்ரீகேஜிலாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சூரியன் கிழக்கே தோன்றி மேற்கே மறையும். நாங்கள் இப்போ என்ன சொல்றாங்க, நாம் அங்கே தான் இருக்கிறோம், இல்லை சூரியன் அங்கே தான் இருக்கு, நம்ம தான் சுத்துதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் சொன்னால் எனக்கு தலை சுற்றி இருக்கும். அது இவங்க புரிஞ்சுங்க, அது எப்படி
நாம சுத்துறோம் அப்போ தலைகளாக இருக்கணும்னு சொல்லி நம்ம மூளையில் புரியுது. அதுக்கப்புறம் அதுக்குரிய ஸ்டாண்டர்ட் வந்த பிறகு, முதிர்ச்சி வந்த பிறகு அதை சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நமக்கு இருக்கிற மூளையில் சில காரியங்கள் அல்லது அநேக காரியங்கள் வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் நம்ம திருப்தி அடைஞ்சுக்கிடுவோம். மறைவானவை கர்த்தருக்கு உரியவை. ஓகேயா? ஏசாயா 55வது அத்தியாயம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கல் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கு. ஹல்லேலூயா. இன்னொரு சொல்லு, என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல. அப்போ நம்ம நினைச்சபடி அவர் செய்யறது இல்லை. ஏன்னா நாம மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம என்ன கேட்போம்? எத்தனை சபைக்கு ஆத்மா டார்கெட் எவ்வளோமா வச்சிருக்கீங்க இந்த வருஷம்? 1000. நம்ம அவ்வளவுதானே கேட்க முடியும். ஆண்டவர் திரளெல்லாம் கொடுக்கலாமே. இல்லை, நம்ம இப்போ சில காரியங்கள் கேட்டால் எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வந்த போது, இவ்வளவு ஆசீர்வாதம் வந்த போது அப்படித்தானே கேட்போம். அப்போ நம்ம மூளையில நம்ம திராணிக்கத்தக்கதான் நம்ம கேட்க முடியும். ஆனா கர்த்தர் நீங்க நினைக்கிறதை விட, ஜெபிப்பதை விட, ஆசைப்படுவதை விட, எதிர்பார்ப்பதை விட மிகவும் அதிகமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறத விட பல மடங்கு உங்களுக்கு உயர்வாக கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இது நான் இந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை ஆவியார் எனக்கு கேட்படுத்தார். ஏசாயா ஏசாயா 54 அதுல 2-3 வாசிக்கிறேன். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ ஏன்னா நீ வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ஆண்டு மாத்திரமல்ல, வருகிற நாட்களிலும். பெருக்கல்னா என்னது? கூட்டல்னா என்னது? பிளஸ் கிடையாது, மல்டிப்ளை. பைபிளில் பெருக்கம்னா மல்டிப்ளை. ஹல்லேலூயா. ஸோ சீக்கிரம் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. வட தமிழ்நாட்டில் ஒரு சபைக்கு எனக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் போயிருக்கும்போது சொன்னேன், 2 பாஸ்டர் சேர்ந்து நடத்துனாங்க. 2 பேர் அதில் கொஞ்சம் பிரிவில் ஒருத்தர் பிரிச்சுட்டு கொஞ்சம் ஆத்மாக்களை பிரிச்சுட்டு போயிட்டாரு. அந்த டைமில் நான் போயிருக்கிறேன். அப்போ நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அப்போ அந்த சபையில் ஒரு 80 பேர் அல்லது 100 பேர் இருந்திருப்பாங்க. 10-12 வருஷம் 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது. அப்போது எனக்கு நான் அந்த சபையில் போய் ஜெபிக்கும் போது மந்த திரளாக வர்றதை கர்த்தர் காட்டினார். எனக்கு நம்ப முடியல. ஏன்னா ஒரு பாஸ்டர் இவர் மேலே அபாண்டமாக குற்றச்சாட்டு சொல்லிட்டு சபையை பிரிச்சுட்டு போயிட்டாரு. அந்த 80 இருந்ததே குறைஞ்சிடுச்சு. என்ன ஆண்டவரே அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, இன்னைக்கு 500 ஆத்மாக்கள் மேலே இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு குடிசை மாதிரி இருந்துச்சு, இப்போ பக்கா பில்டிங். ஹல்லேலூயா. அப்போ அவர் வாயினால் சொன்னதை கர்த்தனால் செய்து முடிப்பார். அப்போ அது ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக வருகிற ஆண்டு, வருகிற நாட்கள், ஆண்டுங்கிற விட ஆண்டுகள் வரப்போகுது. ஆனால் தடை செய்யக்கூடாது. நீங்கள் பிரேக் போட்டுறாதீங்க. போதும் ஆண்டவரே, என்னம்மா ஒரு 1000 போதும் ஆண்டவரே, இதவே சமாளிக்க முடியல அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ இது இடம் விசாலமாக்குறது எங்கே போகிறது? பால்கனி, ஒரு ஃப்ளோர் மேலே ஒரு ஃப்ளோர். அதுபோக ஆராதனை வச்சிடலாம்ல, 2 ஆராதனை 3 ஆராதனை வச்சுக்கலாம். கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கொடுக்க போவாராக. ஹல்லேலூயா. சரி, போகட்டும். ஏன் சில காரியங்கள் தாமதிக்கிறது? இதை விட பெட்டரா தர்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு டிலே பண்றார். ஹல்லேலூயா. அதே போல உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குகள் நிறைவேறுவதற்கு சற்றே தாமதமாகலாம். பட் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். நமக்கு அது டிலே, ஐயோ ஆண்டவரே லேட் ஆகுது அப்படின்னு நம்ம எண்ணத்தின்படி நினைப்போம். ஆனால் கர்த்தர் முன்குறிச்ச வேளையில் கரெக்டாக செய்து முடிப்பார். ஏனென்றால் எபிரேயர் 6:10 தீபா கூட அதை சொன்னாங்க இல்லையா? ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறுத்து தேவன் அநீதி உள்ள தேவன் அல்லவே. ஹல்லேலூயா. நீங்க எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் தெரியும். தனிமையில ஜெபிக்கிறது, புலம்புறது, கண்ணீர் வடிக்கிறது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எப்பவுமே ஒரு காரியம்
லேட் ஆச்சுன்னா சிறப்பாக வருதுன்னு அர்த்தம். இப்போ முதல்ல ஒரு ஃப்ளோர் இருந்தால் 2 ஃப்ளோர் இருந்ததோ இதில், அப்போ கொஞ்சம் அஸ்திவாரம் போதும். மேலே மேலே கட்டும்போது அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாம்பே பாருங்கள், மினிமம் 25 ஃப்ளோர், அதுக்கு மேலே கட்டுறாங்க 40 அதெல்லாம் வருது. அவ்வளவு கட்டணும்னா கீழே அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். தீபாவா உங்களுக்கு இப்போ தெரியும், எனக்கு ஒரு 35 வருஷம் முன்னாடி தெரியும், 9th படிக்கும் போதுலேருந்து தெரியும். அப்போ அந்த வயசுலேயே ரட்சிக்கப்பட்டு, அந்த வயசுலேயே பரிசுத்தாவி பெற்று, அந்த வயசுலேயே அழைப்பு பெற்று இவ்வளவு நாளாக காத்திருக்கிறது, அது ஒரு பயங்கரமான ஊழியத்திற்காக. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்களா, நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான் மாதிரி இருக்கக்கூடாது. எப்பவுமே கர்த்தர் கொஞ்சம் தாமதிக்கிறாரா, சிறப்பாக செய்வதற்காக கர்த்தர் செய்கிறார். ஓகேயா, சரி. இப்போ ஏன் பிறந்தேன்னுங்கிறீங்களா, முதல்ல சொன்னது சில வார்த்தைகள். இப்போ ஏன் பிறந்தான், அதுக்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 10:30 இப்படி சொல்லுகிறது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இப்போ பெற்றோர் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்க தலையில் எத்தனை முடி இருக்குன்னு என்னைக்காவது எண்ணி பார்த்துருக்கிறீங்களா? அட இது என்னங்க, இது பைத்தியக்கார வேலை, அப்படி தானே சொல்லுவோம். அப்போ என்ன அப்படின்னா, நீங்க இங்க இருக்கிற பெற்றோர் உங்க பிள்ளைங்க மேல கேர் எடுக்கிறத விட பல மடங்கு அதிகமாக கர்த்தர் உங்களை கேர் எடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளை நல்லா இருக்கணும், படிப்பு நல்லா இருக்கணும், நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும், மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு என்னென்னலாம் வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை விட பல மடங்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கேர் எடுக்கிறார், உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல தெரிஞ்சுக்க, ஏன் பிறந்தேன் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். முதல்ல கர்த்தர் உங்கள் மேல கேர் எடுத்திருக்கார். யாரோ ஒருத்தர் ரோட்ல போறவர் இல்ல, உலகத்தை படைத்த கர்த்தர், அண்ட சராசரிகளின் படைத்த சர்வ வல்லம் உள்ள கர்த்தர் உங்க மேல கேர் எடுக்கிறாரு. அப்ப நீங்க சாதாரண ஆளா இல்ல. ஏன் பிறந்தேன் அதுக்கு சொல்றேன். ஆண்டவர் அதை தான் குறிச்சு நிறைய காரியங்களை சொன்னார். இன்னைக்கு அதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்குதுன்னா, நீங்க உங்க பிள்ளைங்க மேல கேர் எடுக்கிறத விட அதிகமாக கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஓகேயா? எபேசியர் 2:10 அதிலே சொல்லுகிறது, ஏனென்றால் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். தேவனுடைய செய்கை அப்படின்னா அது மூலப்பாசையில் POIEMA, போயமா அப்படின்னு இருக்கு. போயமாவில இருந்து வந்ததுதான் போயம். போயம்னா என்னது? கவிதை. ஓகேயா? அப்போ நாம யாரு? We are God's workmanship, a work of art. போயமா, போயம். அப்ப நீங்க யாரு? தேவனுடைய கவிதை. எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய கவிதை. இப்ப அந்த கவிதை எப்படி இருக்குங்கிறதுக்கு நாம எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்னா, அந்த கவிதை எழுதியது யார்? ஒரு நாகரீகமான ஒருவன் நாகரீகமா கவிதை எழுதுவான். ஓகேயா? இப்போ கவிதையாகிய உங்களை உருவாக்குறது யாரு? பிதாவாகிய தேவன், கர்த்தர். அப்ப அவரால் உருவாக்கப்பட்ட கவிதை நீங்க சாதாரணமா இருக்குமா, விசேஷமா இருக்குமா? முதல்ல ஏன் பிறந்தங்கிறீங்கல்ல, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? நீங்கள் தேவனால் கர்த்தரால் எழுதப்பட்ட கவிதை. கவிதைனா சாதாரண கவிதா? கவிஞன் யாரு? அண்ட சராசரங்களை படைத்த சர்வ ஞானி, சர்வலமுள்ள கர்த்தரே உங்களை படைத்திருக்கிறார். அப்போ சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் வேற வழி இல்லாம என்ன தெரிந்து கொண்டார். இப்ப நீங்களாம் அழைக்கப்பட்டதுனால தான் இங்க வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் ரோட்ல இருக்கிறாங்க, இப்போ ஏதாவது டிவி பார்த்துக்கிட்டா, அல்லது சினிமா தேட்டரில், அல்லது ஊரொம்பு பேசிக்கிட்டு எத்தனையோ பேர் இருக்கலாம். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து அழைத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார். சாதாரணமாக வரல, அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா? அப்போ எரேமியா 1:5 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எரேமியா 1:5 அது என்ன சொல்லுகிறது? அதாவது உங்கள் ஏன் பிறந்தீங்க அதுக்காக நான் சில காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆவியானவர் சொன்னது அதிலே கர்த்தர் வார்த்தை. கவனிங்க, இந்த கர்த்தருங்கிற வேர்டு வந்துச்சுன்னா, நான் என்னுடைய இதில் யூடியூப்ல கூட ஒரு இதில் பேசியிருப்பேன். பைபிளில் நம்ம
தமிழ் கலாச்சாரத்திற்கும் யூத கலாச்சாரம் வேத கலாச்சாரம் ரொம்பவே வித்தியாசம். நம்ம ஊரில் வெள்ளசாமின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஆள் எப்படி இருப்பாங்க உங்களை சொல்ல மாட்டேன், என்ன மாதிரி 24 கேரட்டில் இருப்பாங்க. என்னன்னு புரியுதா? காலாகாந்தி. சரியா? பேர் என்ன? வெள்ளசாமி, வெள்ளையப்பன் இருக்கும். அவங்க நிறத்துக்கும் பேருக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே வியாதியாக இருக்கும். பேர் என்னையா? ஆரோக்கியசாமி. அதை பேர் சொல்றதுக்கெல்லாம் 4 வாட்டி லொக்கு லொக்குன்னு இரும்பாரு. ஆனா வேத கலாச்சாரம் பேருக்கும் அவங்க கேரக்டருக்கும் ரொம்பவே நெருங்கிய சம்பந்தம் உண்டு. இயேசுனா என்னது? ரட்சகர். இம்மானுவேல், காட் இஸ் வித் அஸ், கர்த்தர் நம்மோடு இருக்கார். ஓகே. சர்வ வல்லவர், எல் ஷடாய். அப்போ எல்லாத்தையும் செய்யல வல்லவர். நிறைய பேர் இருக்கும். அந்த ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த பெயரை நாம் உச்சரிக்கும் போது அல்லது அந்த பெயரை சொல்லி அழைக்கும் போது அந்த பெயர் கூட ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். அந்த கர்த்தருங்கிற வேர்டு என்னன்னா 4 எழுத்து, யோத்கை வவுகை. ஹீப்ரு நான் கொஞ்சம் படித்தேன், அதுபடி சொல்கிறேன். 4 எழுத்து வரும், யோத்கை வவுகை. அதை எப்படி உச்சரிக்கிறதுனா யாஹ்வே. நமக்கு அவ்வளோதான் சொல்லணும், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. யாஹ்வே. அதுக்கப்புறம் என்னன்னா யெகோவா. அதை இங்கிலீஷில் ஜெகவா. தமிழில் கர்த்தர்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த வேர்டை யூதர்கள் உச்சரிக்க மாட்டாங்க. யாவே, யாஹ்வேன்னு அதை உச்சரிக்க மாட்டாங்க. யாஹ்வேங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ பைபிள் பிரிண்ட் ஆகுது. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா எழுதுனாங்க. அவங்க ஸ்கிரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வேத பாரகர்னு தமிழ் பைபிள் இருக்கு. அவங்க தான் காப்பி பண்ணது, பிரிண்டிங் கிடையாது. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அதில் எழுதுவாங்க. எழுதும்போது பைபிளை காப்பி பண்ணும்போது அந்த யாஹ்வே, யோத்கை வாஹ்வே, அந்த 4 எழுத்து வரும்போது என்ன பண்ணுவாங்களோ எழுந்து நிற்பாங்களாம். கையெல்லாம் கழுவிட்டு அல்ல முகத்தை கழுவிட்டு மறுபடியும் எழுதுவாங்களாம். பேரை உச்சரிக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் அதை மாற்றி அதோனை, ADONA, அதோனை. அதோனைங்கிறது ஆண்டவரேன்னு தமிழில் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் கர்த்தருக்கு LORD எல்லாமே கேப்டாக இருக்கும். LORD ஆல் கேப்ஸ். அதோனைக்கு ஆண்டவரைங்கிறதுக்கு எல் மட்டும் கேப்டலாக இருக்கும். அதாவது எஜமான், ஆண்டவன், அந்த மாதிரி. பைபிளில் ஆண்டவர் எங்கெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அங்கெல்லாம் கர்த்தருங்கிற. நீங்கள் பைபிளில் பாருங்க, ஒரு ஹோம்ஒர்க் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதில் கர்த்தர்னு வந்துச்சுன்னா அதில் பின்னாடி ஒரு வாக்குத்தத்தம், கவர்னன்டல் நேம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா கர்த்தர் வரும். இதில் 4வது வசனம் என்ன சொல்லுது? எரேமியா 1:4 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு. கர்த்தர்னு ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அவங்கள மாதிரி நம்ம வாய் உச்சரிக்காமல் இருக்க வேணாம், கவனமாக கவனிக்கணும். அதுக்கு பின்னாடி ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். ஆனால் அது நிபந்தனைக்கு உட்பட்டது. வாக்குத்தத்தம் நிறைவேறுங்கிற இடத்துல கர்த்தர்னு வரும். அப்போ அந்த கவர்னன்டல் நேம் கர்த்தர் என்ன சொல்றாரு? நாம் என்ன நினைக்கிறோம்? நான் எல்லாம் இப்போ ரட்சிக்கப்பட்டேன், ஜெபம் பண்றேன், சர்ச்சுக்கு போறேன், கர்த்தர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை என்ன சொல்லுது? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே. உருவாகும் முன்னையா உருவாக்கும் முன்னையா? உருவாகும் முன்னே. அந்த இக்கு வருதா? உருவாகிறதுனா தானாக உருவாகிறது. உருவாக்கு அப்படின்னா யாரோ ஒருத்தர் உருவாக்கி இருக்கார். அப்போ நீங்க உருவாகல, கர்த்தரே உங்களை உருவாக்கினார். ஹல்லேலூயா. அதுல அறிந்தேன்கிறதுக்கு யாடா, OADA அந்த வேர்டு எபிரேய பாஷையில் இருக்கு. இந்த யாடாங்கிற வேர்டு என்ன அப்படின்னா ஆதாம் ஏவாளை அறிந்தான், அந்த வேர்டு. அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருக்கம், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். ஓகேயா? அந்த வேர்டு தான் அந்த யாடாங்கிறது. அதுல ஆதாம் ஏவாளை அறிந்தான்ங்கிறதுல யாடா இருக்கு. அப்போ ஒரு மனைவியை பற்றி கணவன் ஏற்று தெரியும், மனைவியை பற்றி கணவனுக்கு ஏற்று தெரியும், கணவனை பற்றி மனைவி ஏற்று தெரியும். ஒளிவு மறைவில்லை, அவங்கள பற்றி நன்றாகவே தெரியும், 100% தெரியும். அப்போ இது வசனம் என்ன சொல்லுது? தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே எனக்கு தெரியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கணவனுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மனைவியை பற்றி 100% எப்படி தெரியுமோ அதே மாதிரி அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல, உன்னை பற்றி 100% எனக்கு தெரியும், A to Z எனக்கு தெரியும். ஏன்னா நான் தானே உருவாக்குனேன். ஹல்லேலூயா. அது ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால நமக்கு ஆண்டவர் தெரியுங்கிறது இல்லை.
எப்ப? தாய் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உங்களை பற்றி ஏ டு Z அப்படியே தெரியும். ஹல்லேலூயா. அப்போ எப்ப தெரியும்? தாயின் வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்னாலே உங்களை குறித்து 100% தெளிவாக அறியும். வேற வழி இல்லாம என்னமோ நம்மளை பார்த்து அவர் அந்த மனுஷங்க ஏமாறுவாங்கல்ல, என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏமாந்து போய் அவர் நம்மை அழைக்கவில்லை. ஏமாந்து போய் ஊழியத்துக்கு அழைக்கல, ஏமாந்து போய் திருச்சபையில் அங்கத்தினராக அழைக்கல, ஏமாந்து போய் உங்களை அந்த கூடுகைக்கும் அழைக்கவில்லை. ஏ டு Z உங்களை தெரிந்துதான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 100% புரிஞ்சுக்கிட்டவர் தானே? ஓகே. அப்போ நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, இந்த பரிசுத்தங்கிற வேர்டு வந்து தமிழில் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. கொஞ்சம் அழுக்கு, பரிசுத்தம், சுத்திகரிப்பு இருக்குல்ல, இது சாங்டிஃபை. அதுக்கு மீனிங் வந்து டெடிகேட்டிவ் டு ஹோலி யூஸ், செட் அப்பார்ட் ஃபார் காட்ஸ் ஒர்க். தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு வேறு பிரிப்பது, அதுதான் சரியான ஒரு முடிவு. இந்த பரிசுத்தங்கிற வேர்டுலாம் என்ன மீனிங்னா தூய்மையாக இருப்பதுங்கிறது நம்ம தமிழில் எடுத்துக்கிறோம், அப்படி இல்லை. மூல பாஷையில், எபிரேய பாஷையில் எடுத்தோம்னா கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டது. அப்ப நீங்களாம் வேறு பிரிக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எப்போ வேறு பிரிச்சாரு? தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே கர்த்தர் வேறு பிரிச்சார். ஹல்லேலூயா. அதே போல என்னை கர்த்தர் அப்படியே வேறு பிரிச்சாரு. ஆனா நான் வந்து 26 வயசு வரைக்கும் இஷ்டம் போல வாழ்ந்தேன். அதே போல நீங்களும் இருந்திருக்கலாம். இதுல நான் ஒரு காரியம் நான் சொல்றேன். ஜெபிக்கும் போது கர்த்தர் உணர்த்தின ஒரு காரியம், சிலர் குற்ற மனசாட்சியோடு இருக்கிற, ஒருவேளை இங்கே இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது இதை வெளியே கேட்குறவங்களா இருக்கலாம். கில்ட்டி கான்ஷியஸ், தவறு செய்துட்டு, ஆண்டவரே நான் இப்படிலாம் தப்பு பண்ணிட்டேன், கர்த்தர் என்னை மன்னிப்பாரா? கர்த்தர் என்னை மன்னித்து ஊழியத்தில் பயன்படுத்துவாரா? நான் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டேன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணிட்டேன், என்ன கர்த்தர் மன்னிப்பாரா? என்னை ஊழியத்தில் பயன்படுத்துவாரா? இப்படி இந்த குற்ற மனசாட்சியிலே சிலர் வாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோமரில் எடுங்க, ரோமர் 8வது அத்தியாயத்தில் முடிஞ்சது. ரோமர் நல்லா நிறையவே வாசிங்க. அதில் சொல்லுது இல்லையா, 33:8-33 வாசிக்கிறேன். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஹல்லேலூயா. ஆண்டா சொல்றார், நான் தெரிந்து கொண்ட பிள்ளை பாத்திரம் இது. இந்த பிள்ளைங்களை பற்றி ஏ டு Z எனக்கு தெரியும். பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே இந்த பிள்ளைங்களை பற்றி எனக்கு தெரியும். இன்னைக்கு கண்டவெல்லாம் குற்றம் சாட்டுதா? நான் சின்ன வயசுல கொஞ்சம் சேட்டை பண்ணுவேன். குட்டியில் ரொம்ப, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட்லாம் படிக்கும்போது யாராவது பக்கத்து வீட்டில் சண்டை போட்டு அடிச்சு போட்டு வந்துடுவேன். நான் வீட்டில் வந்து இருப்பேன், அல்லது வெளியே போயிருக்கலாம். அந்த யார் அடிபட்டவங்க வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, உங்கள் பிள்ளை அடிச்சிட்டான்ட்டு. எங்கள் அம்மாவுக்கு நிச்சயமாக தெரியும், என் பிள்ளை கண்டிப்பாக பண்ணுவான், ஊரில் போகிறவன்டாலாம் வம்பெழுப்பான், எவனே தான் அடிச்சு போட்டு வருவான்னு தெரியும். ஆனாலும் விட்டு கொடுங்க. என்ன சொல்லுவார், ஏன் பிள்ளையா? அவன் அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. பொல்லாதவர்களை நீங்களே உங்கள் பிள்ளைகளை காட்டி கொடுக்காமல் பாதுகாக்கும் போது பரமபிதா அவர் பிள்ளைகளை உங்களை காட்டி கொடுப்பாரா? ஆண்டவர் சொல்றாரு, நான் தேர்ந்து கொண்ட பிள்ளைகள் மேல் யார் குற்றம் சாட்டுறது? அவங்களை குற்றம் சாட்டணும், நான் தானே குற்றம் சாட்டணும். நான் தானே அவங்களுக்கு அடிக்கப்பட்டேன், நான் தானே அவங்களுக்காக சிலுவையிலே மரித்தேன், நான் தானே அவங்களுக்கு ரத்தம் சிந்தினேன். நானே அவர்களுக்காக பரிந்து பேசும்போது என் ஜனத்தின் மேல் யார் குற்றம் சாட்ட முடியும்? அல்லேலூயா. அதுக்காக தப்பு பண்றதுக்கு லைசன்ஸ் தரலாமா? தேவன் தெரிந்து கொண்ட மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அதனால யாரும் குற்றச்சாட்டை அனுமதிக்காதீங்க. அது போல 2 வசனம் வேதத்தில் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னாரு, உன் பாவத்தை நினைச்சே, சின்ன வயசுல பண்ண பாவத்தை மறுபடி பிசாசு ஒன்று சுட்டி காட்டி இப்படி தப்பு பண்ணிட்ட அப்படிலாம் சொல்லலாம். நான் தான் அந்த பாவத்தை என் முதுகுக்கு பின்னால் எரிஞ்சிட்டேனே, நீ ஏன் அதை நினைக்கிற? ஆண்டவர் சிலரோட பேசுறாரு. முதுகு பின்னால் இது முன்னாடி போட்டா முன்னால இருக்கும், பார்த்துட்டே போறது. இதை பார்க்க கூட, இந்த கன்றாவிய பார்க்க கூடாதுன்னு தான் நம்ம பண்ண பாவத்தெல்லாம் எங்க போட்டாரு? அடைச்சின்னு முதுகு பின்னால போட்டு நேர போயிட்டே இருக்காரு. ஆனா பிசாசு சொல்றான், நீ அதை பண்ணிட்ட, இதை பண்ணிட்ட, இத்தனை வயசுல அப்படி பண்ணுன, இத்தனை வயசுல அப்படி பண்ணுன. அதே மாதிரி இன்னொரு வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை கடலின் ஆழத்தில் போட்டு விட்டார். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இன்னும் அதை நினைச்சு
ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த பாவத்தை விட இயேசுவின் ரத்தம் வல்லமையுடையது. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருச்சு. ஹல்லேலூயா. பாவம்னு பேசுறோமே, ஆனா கிருபை. ஹல்லேலூயா. ஆனா நாம நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட்டாமல் கிருபை கீழ்ப்பட்டால் பாவம் செய்யலாமா? கூடாது. நம்ம நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறதுனால பாவம் செய்யாம நம்ம இருக்க கர்த்தர் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உங்களை A to Z அவருக்கு தெரியும். கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உங்களை பரிசுத்தம் பண்ணி உங்க ஊழியத்தும் தீர்க்கதரிசியா கட்டளைன்னு ஜெரமியா சொன்னாரு. ஒருவேளை உங்க அழைப்பு தீர்க்கதரிசியா நாம என்ன நினைக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு அந்த பரிசுத்தாவி பெற்று ஊழியம் பண்ண பிறகு தான் தீர்க்கதரிசிங்கிறது. இப்போ நான் தீர்க்கதரிசிங்கிறது ஃபுல் டைம்கெல்லாம் வந்த பிறகு தான் போட்டேன், பல ஆண்டில் கழிச்சு தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசியாக தான் கர்த்தர் கையாண்ட சொன்னார். இந்த நீ தீர்க்கதரிசி என்னால் நம்ப முடியல. அதே போல் உங்களை பாஸ்டரா அழைச்சாரா? பிறப்பதற்கு முன்பதாகவே பாஸ்டர்னு பேர் வச்சிட்டார். அதுக்காக தீர்க்கதரிசின்னு கெத்தா சொல்லிட்டாலே இருதில்ல, அதுக்கு தக்க உருவாக்க விடும். நீங்கள் வேதத்தை படித்து அவங்கெல்லாம் எப்படி பண்ணினாங்க அந்த மாதிரி நீங்கள் உருவாக வேண்டும். ஓகே, தேவனுடைய பிள்ளையாக ஒரு பிலீவராக இருந்தாலும் அன்னைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். அதுக்கு பிறகு நிறைய தப்பு பண்ணாலும் அந்த அழைப்பு உங்கள் மேலே இருக்கு. அந்த அழைப்பே உங்களை பாதுகாக்கும். ஏற்ற வேலையில கரெக்டாக பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும். பிறக்கிறதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசி கட்டளிட்டாரு. ஆனால் 14 வயசுலேருந்து 26 வயசுல இஷ்டம் போல வாழ்ந்தேன். ஏற்ற வேலை வந்தது, ஆண்டவர் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டார். என்னடா ஊர் சுத்துற, உன் மேலே ஒரு அழைப்பு இருக்கு, அது போல் உங்க மேலே ஒரு அழைப்பு இருக்குதா, என்ன தப்பு பண்ணாலும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவார். அவருடைய ரத்தம் வல்லமையுடையது. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, உலகெல்லாம் நம்மளை என்னதான் அழைப்பு இருந்தாலும் கர்த்தர் உருவாக்கினாலும் நம்முடைய பாவங்களை பார்க்கும். இவனா ஊழியம் பண்றான், இவன் இப்படி பண்ணணும்னாச்சு, இந்த வயசுல அப்படி பண்ணனா, இவன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பழசை பார்த்து நம்மளை ஒரு மாதிரி பார்க்கும். ஆனா ஆண்டவர் வேற விதமா பார்க்காரு. ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 17:17 சொல்றாரு தாவீது, தேவனே இது இன்னும் பார்வைக்கு கொஞ்சம் காரியமா இருக்கு என்று தேவனை கர்த்தரா இருக்கிற நீர் உமது அடியான் கர்த்தர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிரு காலத்தை செய்தி சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். ஹல்லேலூயா. அப்போ பிறந்த உடனே தீர்க்கதரிசி, தாயின் வயிற்றில் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டார் இல்லையா. அப்புறம் உலகெல்லாம் நம்மளை எப்படி பார்க்குது, இவனா இது எங்க உருப்படும், இது எங்க தேரும் அப்படின்னா அது ஒரு மாதிரி பார்க்குது. ஆனா கர்த்தர் எப்படி பார்க்காரு, இவனுடைய தீர்க்கதரிசின்னு சொல்லி மேன்மையா பார்க்காரு. ஹல்லேலூயா. மனுஷங்க உங்களை ஒரு மாதிரி பார்க்கலாம், கர்த்தர் வேற விதமா பார்க்கிறாருமா. ஹல்லேலூயா. என்னாகும் 13:33 எப்படி சொல்லுது, அதாவது இஸ்ரேலர்கள் உளவு பார்க்க போனாங்க, கானான் தேசத்தை, பிராமிஸ் லேண்டில் போறாங்க. அதுல அவங்க ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. என்ன சொல்றாங்க, அந்த கானான் தேசத்திலே ராட்சச பிறவியாகிய ஏனோக்கின் குமார ராட்சசரை கண்டோம். அவங்க ராட்சசன் மாதிரி இருக்கிறாங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கள். அவன் ஹைட்டா ஜெயிண்டா இருக்கிறான், நாங்க வெட்டுக்களி மாதிரி இருந்தோம். அவர்கள் பார்வைக்கு அப்படி இருந்தோம். அதாவது 2 பார்வை சொல்றாங்க, லாங் சைட் ஷார்ட் சைட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனா வேதத்துல உலகத்துல 3 பார்வை உண்டு. ஒன்று பிறர் உங்களை பார்க்கிற பார்வை, அடுத்தது நீங்கள் உங்களை பார்க்கிற பார்வை. பிறர் எப்படி பார்ப்பாங்க, நம்மளுடைய செயல்களை பார்த்து இது எங்க தேரும், இதெல்லாம் தேருங்கிறீங்க, கொஞ்ச நாள் அல்லையிலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு மாதிரி போயிரும்மா. அப்போ ஜனங்கள் நம்மளை வேற விதமா தான் பார்ப்பாங்க. இந்த சூழ்நிலை பார்த்து நாம் என்ன நினைக்கிறோம், நானா ஞாயிற்றுக்கிழமை நல்லா தான் இருக்கிறேன், ஆனா திங்கக்கிழமை என்னோட ஒர்க்கிங் ஸ்பாட்டுக்கு போனா என் லைஃபே மாறிடுதே. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்தா சரியான ட்ராக் மாறுது, திங்கக்கிழமையிலேருந்து ஒரு யூட்டர்ன் எடுத்து அது வேற விதமா போகுது, மறுபடி வரும்னு சொல்லி. அப்ப பிறரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்கறாங்க, நீங்களும் உங்களை ஒரு மாதிரி பார்க்கறாங்க. அது நற்செய்தியா துர்ச்செய்தியா? அதுல என்ன போட்டிருக்கு சொல்லுங்க. இங்கிலீஷ்ல பேட் ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட் அது? உங்களை பார்த்து நீங்க சரியில்லை அப்படின்னு பிறர் சொல்றது குட் ரிப்போர்ட்டா ஈவில் ரிப்போர்ட்டா? சில டைம்ஸ்ல குட், அது பேட் ரிப்போர்ட்னு இருக்கும். ஓகே, இது ஈவில் ரிப்போர்ட். நீங்க உங்களை பார்த்து ஆமா அதுவும் சரிதானே, என்னால நிலைச்சு நிக்கவே முடியல,
ஜெபிக்கிற வேலையில நல்லா இருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் விழுந்து 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 எழும்புறேன். எத்தனை தடவை தான் எழும்புறது? நான் எங்க இருக்க போறேன்? அது நமக்கு க்ளோஸ் சர்க்கிளில் தெரியும்ல. நீயா ஞாயிற்றுக்கிழமை சரியா இருப்பேன், அப்புறம் லைஃபே மாறிடுன்னு சொல்றாங்களா. இதெல்லாம் குட் ரிப்போர்ட்டா ஈவல் ரிப்போர்ட்டா? அப்ப நம்ம நாளாகமத்தில் பார்த்தோம்ல, கர்த்தர் எப்படி பார்த்தாரு? நமக்கு என்ன ஒரு அழைப்பை கொடுத்தாரோ அப்படியே பார்க்காரு. என்னுடைய கல்லூரி நாட்கள்லையும் மற்றவங்களாம் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் தேராது, இப்படி ஊரும் இழுத்துட்டு போத சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நான் எங்கே இருந்த பகுதியில் ஏரல் போலீஸ் ஸ்டேஷனில் அடித்தடி கேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நான் படித்த தூத்துக்குடி சவுத் ஸ்டேஷனில் அதுங்கேயும் கேஸ், போலீஸ் கேஸ் இருந்தது. எல்லாரும் என்னை பார்த்து எப்படி பார்த்தாங்க, இதுவா இது எங்கே தேரும் அப்படின்னு. நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். 92ஆம் ஆண்டு என்னோட முதல் ஊழியம் தீபா வீட்டில் தான். முதல்ல பிரசங்கம் 91லேருந்து டெலிவரன்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், சாட்சி சொன்னேன். 91லேருந்து 92ஆம் ஆண்டு மே மாதம் நினைக்கிறேன் அவங்க வீட்டில் தான், அவங்க அம்மா நடத்துகிற அந்த காட்டேஜ் பிரேயரில் தான் முதல் செய்தி. அதுக்கப்புறம் நான் லீவில் ஊருக்கு போயிருந்தேன். போகும்போது என்னுடைய பக்கத்து கிராமம், அதில் வந்து நைட் ப்ரேயருக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அன்னைக்கு வர வேண்டிய ஊழியக்காரர் வராதனால நீ வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. என்னுடைய பக்கத்து கிராமம், அந்த கிராமத்தில் நான் போய் செய்தி கொடுத்தோம். அப்போ வந்து 10லேருந்து விடியகால 4 மணி வரைக்கும் நைட் ப்ரேயர், ஆன்லைன் ப்ரேயர் நடக்கும். சாட்சி சொல்ல வந்தாங்க. அந்த சபை ஊழியர் அவர் சொன்னார், என்னை குறித்து சொன்னார், அந்த காலத்தில் இந்த பிரதர் வருவார், ஏதோ என்னுடைய பக்கத்து ஊர் தான், தொடர்ந்து இருக்கும், இடையில ஒரு சின்ன ஒரு வாய்க்கால் இருக்கும், அதை தாண்டி அந்த ஊர். அப்போது எங்கள் ஊருக்குள்ளே வந்தாருன்னா இவர் ஏண்டா வர்றாருன்னு இருக்கும். உண்மையாக அவங்க சொன்ன சார் இல்லை, ஒரு சகோதரி ஒரு அக்கா சொன்னாங்க, இவன் தம்பி அந்த காலத்தில் வருவான், வந்தால் ஏன் வரான், ஏன்னா ஊரும் எடுத்துகிட்டு போகிறான், என்னத்தையாவது பண்ணி வச்சுட்டு போகிறான், ஏன்டா வரான்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த தம்பி இந்த பைபிளோடு வந்திருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னாங்க. அதே மாதிரி சபை ஊழியர் என்ன சொன்னார் தெரியுமா? உண்மையாக அவர் சொன்னது தேவ சமூகத்தில் சொல்கிறேன். அப்போ வந்து வீரப்பன் இருந்தார், சந்தன கடத்தல் வீரப்பன், நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அவரை கடைசியில் என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டாங்க. அவர் சொன்னார், அப்போ வீரப்பன் உயிரோடு இருந்தார், சபை ஊழியர் கேட்டிஸ்ட் சொல்லுவாங்க, அவங்க சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் இவருடைய கல்லூரி வாழ்க்கையெல்லாம் பார்த்து 2 காரியம் இவர் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சேன். ஒன்று, வீரப்பனை மாதிரி தலைமறைவாக இருப்பார், போலீஸ் தேடும், இல்லை என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுவாங்கன்னு நினச்சேன். உண்மையாக அவர் சொன்னது அதுதான், தேவ சமூகத்தில் சொல்கிறேன். ஒன்று, போலீஸ் வந்து போட்டு தள்ளியிருப்பாங்க, இல்லைன்னா தலைமறைவாக போலீஸ் தேடுற குற்றவாளியாக இருப்பான்னு. அப்படி சின்ன வயசுலேயே மோசமாக இருந்தார். ஆனால் அன்றைக்கி பைபிள் எடுத்துருந்து ஊழியம் பண்ணுறாரு, என்ன நம்ப முடியலன்னாரு. அல்லேலூயா. அப்போது பிறர் என்னை பார்த்த பார்வை எப்படி இருந்தது? இது தேராதுன்னு இருந்துச்சு. நான் என்ன பார்த்த பார்வை இருந்துச்சு, ஆமாம் உண்மை தானே, நம்ம அப்படி தானே இருக்கிறோம், எங்கே பாரு அடிதடி கேஸ் இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பிறர் என்னை குறித்து சொன்னதும் ஈவல் ரிப்போர்ட், நான் என்ன குறித்து நினைச்சதும் ஈவல் ரிப்போர்ட். ஆனால் பரலோகம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, டேய் உன்னை குறித்து இப்படியாட நினைக்கிற, கையில் கத்தியை தூக்கிட்டாலே உன் கையில் பைபிளை கொடுப்பண்டான்னு சொல்லி கையில் பைபிளை கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. பிறர் என்னை குறித்த பார்வை ஈவல் ரிப்போர்ட் ஆயிடுச்சு. நான் என்ன குறித்து நினைச்சேன், உண்மையாக நான் சொல்கிறேன், நான் ஊழியம் பண்ண கொஞ்சம் கூட நினைக்கல. நான் என்னுடைய பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க, வருங்காலத்தில் என்ன ஆவீங்க அப்படின்னா சிலர் சொல்லலாம், நான் ஆடிட்டராக போகிறேன்னு சொல்லுவீங்க, நான் டாக்டராக போகிறேன்னு சொல்லுவீங்க, சில நான் இன்ஜினியராக சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் என்ன சொல்ல தெரியுமா, பக்கா ரவுடி ஆகணும், அதான் நான் என்னுடைய ஆசை. உங்களுக்கு யார் கேட்டாலும் சொல்லேன், ஒரு பெரிய டான் மாதிரி இருக்கணும், நம்மளை சுற்றி எல்லாரும் வந்து நிற்கணும். உண்மையாக தான் நினச்சேன். அப்போது ஜனங்கள் என்ன பார்த்தாங்க, இது பக்கா ரவுடின்னு நினச்சாங்க. நான் என்ன நினச்சேன், நம்மளை கண்டு எல்லாரும் அப்படி தான் வந்தது. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, டேய் உன்னை காத்து பயப்பட நினைக்கிறியா, உன்னை கண்டு வெள்ளது, உன்னை கண்டு கையெடுத்து கும்பிடுவாங்கடா, நீ வாங்கன்னு சொல்லுவாங்கடா. எந்த பார்வை நிலைத்தது? ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிறர் உன்னை குறித்து பார்க்குற பார்வை அது தப்புமா, நீ உன்னை குறித்து பார்க்குறியா அதுவும் தப்பு, நான் உன்னை குறித்து பார்க்குறேன் பத்தியா, அதுதான் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. மகா மேன்மையின் மனுஷனாக கர்த்தர் உங்களை பார்க்கிறார். பார்த்தீங்களா? நமக்கு விழுந்து விழுந்து எழும்பினாலும் நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இல்லை, ஆனா அவர் நம்பிக்கை வச்சிருக்காரு. பக்கா ரவுடியா இருந்தா என்ன நம்பி கர்த்தர் ஊழியத்தை கொடுத்திருக்காரு.
நான் சில வேளையில் தான் நிற்பேன், அந்த ஒர்ஷிப் பண்ணும்போது அழுதுகிட்டு இருப்பேன். ஆண்டவரே, சின்ன வயசுலேருந்து ஒழுங்காக வாழ்ந்த ஒருத்தனை நம்பி ஊழியம் கொடுத்தா பரவாயில்ல, நான் பக்கா ரவுடி. 14 வயசில் கூட்டிக்க ஆரம்பித்தேன், 26 வயசு வரைக்கும் அடிதடி, இப்படி தான் என் லைஃப் போச்சுது. டெய்லி ஏதாவது பஞ்சாயத்து வீட்டுக்கு வரும். என்ன மேன்மை கண்டிங்க ஆண்டவரே, என்ன நம்பி ஊழியத்தை கொடுத்துறீங்களா அப்படின்னு எனக்கு இன்னைக்கு வரையும் புரியல. என்ன நம்பி ஊழியத்தை கொடுத்தவர் உங்களை நம்பாம இருப்பாரா? அல்லேலூயா. என் அளவு தவறு பண்ணியிருக்க மாட்டீங்க. சரி, போகட்டும். சரி, நீங்க ஏன் பிறந்தீங்க அதுதான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் சில காரியங்களை. நீங்க நான் இந்த ஊர்ல வந்து பிறந்துட்டோமே அப்படிலாம் நினைக்கலாம். நீங்க இவ்வளவு ஹீட்டான சென்னையில் இருந்து பிறந்துட்டோம், நான் காஷ்மீரில் பிறந்துடக்கூடாதா, இல்லை யூகேயில் பிறந்துடக்கூடாதா, அழகாக ஸ்னோஃபால் வருது, மைனஸ்லாம் வருது, 40, 50லாம் வருது, நான் பிறந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி. சங்கீதம் 87:6 சொல்லுது, கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் பொழுது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க பிறந்த ஊர் கூட கர்த்தருடைய பிளான் படி தான் பிறந்திருக்கிறீங்க. இந்த சென்னையில் பிறக்கணுமா, கிராமத்தில் பிறக்கிறீமா, அதோடைய கிராமங்கள் சைடில் எல்லாமே ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தாலும் மெட்ரோ சிட்டியில் பிறந்தாலும் நீங்கள் பிறந்தது ஊர் நீங்கள் ஆசைப்பட்டதில்லை. கர்த்தர் உங்களை இந்த ஊரில், நீங்கள் இருந்த ஊரில் பிறக்க வச்சிருக்கிறாரு. ஏனென்றால் யோவான் 1:13 சொல்லுகிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷன சித்தனால பிறவும் தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. உங்க அப்பா அம்மா ஆசைப்பட்டதுனால நீங்க பிறக்கல, அதையும் சொல்றீங்க. சரியா? ஒருவேளை அவங்க என்ன நினைச்சுக்கலாம், திருமணம் ஆச்சுது, 1 வருஷம் ஆச்சுது, இல்லை 2 வருஷம் ஆச்சுது, குழந்தை லேட் ஆச்சுன்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்களேன்னு சொல்லி எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அல்லது பையன் வேணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தீர்மானிச்சதுனால, இப்போ எங்கள் அப்பா, நான் பிறந்து 2 வருஷம், எங்கள் அப்பா பெற்றோர் மேரேஜ் ஆகி 2 வருஷம் கழித்து தான் பிறந்திருந்தேன். அப்போது ஒரு ஊழியக்காரன் பிறப்பாங்கன்னு நிச்சயமாக எங்கள் அப்பா அம்மா நினச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பையன் பிறந்தா அல்ல ஒரு பொண்ணு பிறந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மூத்த மகன் நான் பிறந்தேன். ஓகேயா? அப்போது என்னுடைய தாய் தகப்பன் ஆசைப்பட்டதுனால நான் பிறக்கலை, கர்த்தர் ஆசைப்பட்டதுனால நான் அதே மாதிரி உங்கள் பெற்றோர் ஆசைப்படால் நீங்கள் பிறக்கல, கர்த்தர் ஆசைப்பட்டதுனால அந்த பெற்றோரை நீங்கள் பிறந்தீர்கள். ஹல்லேலூயா. எந்த ஊரில் பிறக்கணும் அதையும் கர்த்தர் தான் முடிவு செய்தார். எந்த பெற்றோருக்கு பிறக்கணும் கர்த்தர் தான் முடிவு பண்ணார். நான் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்துட்டேனே, அது ஒரு சாதாரண குடும்பம், எங்கள் பெற்றோர் படிக்காதவங்க அப்படிலாம். எங்கள் அப்பாலாம் 8வது தான் ஏதோ படிச்சுது அந்த காலத்தில், அவ்வளோதான். ஆனால் ஒரு வசதியான குடும்பம், அதில் நான் பிறந்தேன். சரியா? உங்கள் பெற்றோர் என்ன இப்படி வச்சிருக்காதுங்க, நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கல அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் அந்த கிராமத்தில் பிறக்கணும், அதையும் கர்த்தர் முடிவு பண்ணார். இந்த பெற்றோருக்கு பிறக்கணும், அதுவும் முடிவு பண்ணார். சங்கீதம் 139:16 இப்படி சொல்லுகிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நீங்க தாய் வயிற்றில் கருவா உருவான என்னைக்கு உருவானீங்களோ அன்னைக்கே கர்த்தர் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. மாத்திரமல்ல, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ நீங்க எந்த தேதியில பிறக்கணும் அதை முடிவு பண்ணது யாரு? கர்த்தர் தான் முடிவு பண்ணாரு. அல்லேலூயா. நீங்கள் நேச்சுரல் டெலிவரியோ சிசரியனோ எப்படி இருந்தாலும் சரி, அந்த தேதியில் பிறக்கணும்னு கர்த்தரே முடிவு பண்ணிடுறாரு. அவரை போய் நான் ஏன் பிறந்தேன் ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் ஏன் பிறக்க வச்சிங்கலாம் கேட்குறோமே. சரி, ஓகேயா? அது மாத்திரமல்ல, வயிற்றில் இருக்கும் பொழுது 139:14 சங்கீதம் இப்படி சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அதிசயமா உருவாக்கி இருக்காரே. நம்மளுக்கெல்லாம் என்ன ரொம்ப கருப்பா பிறந்துட்டோன்னு கவலை. வெள்ளைக்காரன் வந்து பீச்சில் வந்து வெயிலில் நிற்கிறாங்க, அவங்களும் வந்து இந்த வெள்ளைத்தோல் நல்லா இல்லை கருப்பு தோல் வேணுங்கிறாங்களாம். சரியா? அப்போ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தர் உங்களை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சில வழியில் நினச்சி பார்ப்பேன், இந்த சிகரெட்டு ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லையா, மூக்கு வழியாக விடுவாங்க, வாயில் வழியாக ஸ்மோக் பண்ணிவிட்டு மூக்கில் புகை விடுவாங்க. ஆண்டவர் இப்படி வச்சுருக்காரு, இப்படி புகை பிடிக்கிறவங்களுக்காக சிம்னி மாதிரி மேலே வச்சுருக்கலாம்ல. இந்த மூக்கை தூக்கி மேலே வச்சாருன்னா புகை அப்படி குப்பு குப்புன்னு மேலே இல்லை, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த மூக்கை மேலே வச்சா மழை பெஞ்சா சொங்கின்னு உள்ள வந்துடும் இல்லையா,
அப்ப எந்த உறுப்பு எங்க இருக்கணுமோ கரெக்டா கர்த்தர் படைச்சிருக்காரு. சிலருக்கு என்ன தெரியுமா, எனக்கு கண் அப்படி கொட்டை கண்ணா இருக்குது, முட்டை கண்ணு சொல்லுவாங்க, அப்படி இருக்கு. சிலருக்கு கண்ணு குட்டி கண்ணா இருக்குது அப்படின்னு வருத்தம். ஸோ எதை குறிச்சும் வருத்தப்படாதீங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பார்த்து, அவர் கவிதை எழுதும்போது எப்படி பண்ணாங்க, இப்படிலாம் பண்ணா நல்லா இருக்குமே, அந்த மாதிரி படைச்ச மாதிரி உங்களை பார்த்து பார்த்து எந்த உறுப்பு இப்படி வைக்கணும், இந்த உறுப்பு அப்படி வைக்கணும், எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து படைச்சிருக்கிறாரு. 139:13 சொல்லுது, நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். அதுல ஃபார் யூ ஃபார்ம்ட் மை இன்வர்ட் பார்ட்ஸ். உள்ளான உறுப்புகள் பாருங்க. மெடிசன் படித்த சௌகரியத்தை தான் கேட்கணும், கொஞ்சம் அவங்களுக்கு பற்றி சொல்லுங்க. சில வேளையில் அதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, இந்த உறுப்பு பண்ணுது. அதுவும் சொல்றாங்கல்ல, நைட்டு 7லேருந்து 9 வரைக்கும் ஒரு உறுப்பு ஃபங்க்ஷன் ஆகுமா, அந்த டைம்ல அதுக்கு முன்னாடி சாப்பிடணும். கேளுங்க, 9லேருந்து 11 வரைக்கும் உள்ள இன்னர் பார்ட்ஸ் அது ஃபங்க்ஷன் ஆகுமா, ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஆகிட்டு இருக்கு. 11லேருந்து 1 அப்படியே என்னமோ சொல்லுவாங்க, அந்தந்த உறுப்பு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதான். அப்போ ஆண்டவர் எவ்வளோ அழகாக அந்த கம்ப்யூட்டர் மாதிரி டிசைன் பண்ணி உள்ள, அது ஏதாவது கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையே கொலாப்ஸ் ஆயிடும். எவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து வச்சிருக்காரு. ஆண்டவரை பார்த்து ஏன் ஆண்டவரே படைச்சிங்கன்னு நம்ம கேட்ட அவருக்கு எப்படி இருக்கும். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். சிலர் பாருங்க, டிராவல் பண்ணும்போது அபார்ஷன் ஆகுமா சொல்லுது. நம்ம பெற்றோர் சில வேளையில கீழே விழுந்திருக்கலாம், அந்த வேளையில் கூட கர்த்தர் பாதுகாத்தார. நம்மை நேசிப்பதனால் தாயின் கர்ப்பத்திலே நம்மை பாதுகாத்தார். சங்கீதம் 71:6 சொல்லிடுறேன், நான் கற்பத்தில் உற்பத்தி முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். கர்த்தரே நம்மை ஆதரித்தார். மாத்திரமே தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. நர்ஸ் எடுத்தாங்க, டாக்டர் எடுத்தாங்கன்னு சொல்றோம். கர்த்தர் பாருங்க, அதை கூட கர்த்தர் என்ன பண்றாரு, தாயின் வயிற்றிலிருந்து அழகாக எடுத்திருக்கிறார். எபேசியர் 2:10 மறுபடியும் சொல்றோம், எதற்காக நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்ய இருக்கிறோம். இவ்வளவு அழகா கவிதையை படைச்சது எதுக்காக, நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் படைக்கப்பட்டுகிறோம். அவைகளில் நடக்கும்படி அவர் முன்னதாக நாம் எப்படிலாம் நடக்கணுமோ கர்த்தர் அழகா போட்டு கொடுத்துருக்காரு. நீ இப்படி இப்போ இந்த கூகுள் மேப்பில் சொல்லுது இல்லையா, இவ்வளவு இந்த ரூட்டில் இதில் போனால் டிராஃபிக்காக இருக்கும், இதை அவாய்ட் பண்ணு, ரைட்டு திரும்ப லெஃப்டில் போகிற மாதிரி நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர். இது எங்கே ரெகுலராக பைபிள் வாசிங்க. இன்னைக்கு உங்கள் பாஸ்டர் சொன்ன மாதிரி நல்லா பைபிள் வாசிங்க. நேற்று நான் சென்னைக்கு வந்தேன். நேற்று ஏசாயாவில் 11லேருந்து ஒரு 30 அதிகாரம் வாசித்தேன். 20 அதிகாரம் வாசங்களோட படித்தேன். வாசன்னா அது பேப்பர் படிக்கிற வாசிக்கிற மாதிரி மறந்துடும். படித்ததுன்னா சின்ன வயசில் படித்தது என்ன ஞாபகம் இருக்குது, என்ன நியூட்டன்ஸ் லாவா, அதானே ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் பட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அது என்னல்ல அது, எப்போ படித்தோம், 5ஆம் 6ஆம் படிச்சது இன்னும் ஞாபகம் இருக்குது. படிச்சதுன்னு அப்போ பைபிள் வந்து வாசிக்க கூடாது, பேப்பர் வாசிக்க உடனே மறந்துடுது. ஆனால் அதை படித்து உள்ள அப்படியே வச்சிருக்கணும். ஓகேயா, சொன்ன மாதிரி இதுவரை படிக்காதவங்க நல்ல சத்தமாக படிங்க. இல்லை அதிகமாக படித்தவங்க அந்த இதை ஆடியோ பைபிள் இருக்குது, இதையும் வாசிட்டு நீங்கள் படிங்க, சத்தமாக நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு 60 வரைக்கும் மீதி வாசம் 30 பார்க்கணுமா, 30 சாப்டரான்னு தெரில, அதை வாசம் இன்றைக்கி நான் ஃபுல்லாக வாசம் முடிக்கணும்னு நினச்சா அப்புறம் அதை செய்தி எடுக்கணும்னு சொல்லி அதில் சரி இன்னும் ஒரு 4-5 நாள் இங்கே இருப்பேன். அதுக்குள்ளே நிறைய வாசிக்கணும். எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டில் நான் எங்கள் ஊரில் தொந்தரவு, இங்கே வந்து ஃப்ரீயாக உட்காந்து அதுக்காகவே உட்காந்து. சரி, அதே போல் இப்போ நல்ல டைம் கொடுத்துக்கிறாண்ட வேதத்தை வாசிங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன ரூட் போட்டு வச்சிருக்காரு, என்ன பிளான் பண்ணியிருக்காரு, நீங்கள் அதை அறிய வேண்டும். ஒரு தீர்மானம் எடுங்க, வருஷத்துக்கு ஒரு முறையாவது முழு வேதத்தையும் வாசிப்பது நன்றுன்னு சொல்லலாம். மிக நன்றுனா 2 முறை வாசிக்கலாம், மிக மிக நன்றுனா 3 தடவை. எத்தனை தடவை வாசிக்கிறீங்களோ. ஆங்கில வேதத்தையும் நீங்கள் இப்போ தமிழில் இப்போ டிரான்ஸ்லேஷன் நிறையா இருக்குது, நீங்கள் அதை வாசிக்கலாம். ஓகேயா, சரி. சில காரியங்களை கொஞ்சம் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். சிலருக்கு எனக்கு நான் எதிர்பார்க்குற காரியங்கள் உடனே நடக்கவில்லையே, டிலே ஆகுதே. அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், அல்லது வீட்டில் ஏதோ ஒரு காரியங்கள் ஆசீர்வாதம் எதிர்பார்க்குறீங்க, டிலே ஆகலாம். பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் காலத்தில், for God has made everything beautiful in his time. அவர் முன் குறித்த, நம்ம டைம்ல இல்ல, கர்த்தர் முன் குறித்த வேளையிலே நேர்த்தியாக செய்திருக்கிறார்.
இன்னொன்னு பாருங்க, அதாவது தாமதிக்கிற காலம். டிலேயிங் இஸ் நாட் டெனியல். ஒருவேளை தாமதிக்கிறதுனால ஆண்டவர் மறுக்கிறாரோ, எனக்கு கிடைக்காதோன்னு நினைக்க வேண்டாம். அந்த வெயிட்டிங் பீரியடில் வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நான் உனக்கு இதை விட பெட்டராக தரேன் அப்படின்னு உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் தாமதிச்சால் எனக்கு ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. எங்களுக்கு 7 வருஷம் கழித்து ரெட்டை பிள்ளைங்க, 7 ஆண்டுகள் ஏங்கி கொண்டிருந்த குழந்தைக்காக 8ஆவது ஆண்டில் கிட்டியது ரெட்டையராகன்னு சொல்லுவேன். அப்போது எதெல்லாம் டிலே ஆகுதோ அதெல்லாம் ஆசீர்வாதம். பைபிளில் நீங்கள் பாருங்கள், எந்த குழந்தெல்லாம் லேட்டாக பிறந்துச்சோ அந்த குழந்தெல்லாம் உலகத்தை கலக்குச்சு. வேதத்தில் பாருங்கள், ஜான் தி பேப்டிஸ்டாக இருக்கலாம், சாமியலாக இருக்கலாம், சாம்சனாக இருக்கலாம். அதனால ஒரு காரியம் உங்களுக்கு தாமதிக்குதா, ஏன் தாமதிக்குன்னு கேட்காதீங்க, அதை விட பெட்டராக அவனுக்கு செய்வதற்கு சரி. திருமணத்தை காரியம் சில காரியங்கள் ஆண்டவர் சொன்ன காரியம் சொன்ன. ஆதியாகமம் 2:18 தேவனாய் கர்த்தர் மனுஷன் தன்மையாக நல்லதில் ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னார். திருமணம் டிலே ஆகுதுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் நீங்கள் திருமணமாகாமல் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கர்த்தருக்கு தெரியும். ஏற்ற துணை, ஐ வில் மேக் யூ மேன் ஹெல்ப் மீட் ஃபார் யூ. சூட்டபிள் ஹெல்பர்ஸ் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் உண்டு. அதனால எனக்கு திருமணம் டிலே ஆகுதே. நம்ம பிள்ளைங்களாம் நீங்கள் 24 கேரட் 26 கேரட் உங்களுக்கு நீ சொல்ல வேண்டியல. சரி, இது வெளியும் போதில் அவர் ரெக்கார்டு எடுத்துக்க நம்ம எடுத்துக்கிடுவோம். என்ன அவசரப்பட்டு எதையுமே தேடிடாதீங்க. உங்களுக்கு எப்போ திருமணம் பண்ணணுமோ கர்த்தருக்கு தெரியும். சரியா? ஏன்னா நீங்கள் தனியாக இருப்பது நல்லதில்லைன்னு கர்த்தருக்கு தெரியும். நல்லதல்லாத ஒரு நிலையில் வச்சிட மாட்டார். ஏற்ற துணையை ஏற்ற காலத்தில் உண்டாக்குவார். கர்த்தர் உங்களுக்காக சகலத்தையும் அதே காலத்தில் நேர்த்தியாக செய்திருப்பார். ஏசாயா 60, நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், 64:4 சொல்கிறது, தேவனே உமக்கு காத்திருப்பவர்கள் என்று செய்பவர்களை நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்தும் அவளை கண்டதும் இல்லை. ஆண்டவர் அற்புதம் பண்ணவர் காத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் வந்து உங்களுக்கு செய்ய போற காரியங்களை இதுவரைக்கும் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவு, எதிர்பார்த்திருக்க முடியாத அளவு கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏற்ற காலத்துல செய்வாரு. அவசரப்பட்டு தேடினார் இளைய குமாரன். கடைசியில் என்ன ஆச்சு? பன்றி திங்கிற தவிடு கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் அவர் பார்த்தாரு, எங்க அப்பா வீட்டில் எனக்கு பூர்த்தியான உணவு இருக்கு, நான் தான் அவசரப்பட்டு வந்தேன். அதனால அன்பு பிள்ளைகளே, தம்பி தங்கச்சிகளே, அவசரப்படாதீங்க, பொறுத்துருங்க. அப்பா வீட்டில் பூர்த்தியா இருக்கும். அவசரப்பட்ட என்ன கிடைக்கும்? அது வேற மாதிரி லைன் மாறிடும். அப்படி செய்யாதீங்க. ஓகேயா? சரி. ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக, ஒரு சில காரியங்கள் அல்ல, எல்லாமே நன்மையா முடிக்கும். சில காரியங்களை எதிர்பார்த்து சோர்ந்துட்டீங்க, தாமதிக்குதா, உடனே ஆண்டவர் என்ன நினைக்கல, என்ன மறந்துட்டாரு, எண்ணிக்கையில் எண்ண மாட்டேங்கிறாரு, அப்படிலாம் நீங்க புலம்பாதீங்க. என்ன நடந்தாலும் நம்ம தான் சொன்ன, கர்த்தரே உங்களை பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்ட ஒரு கவிதை. அப்படி பார்த்தோம். உங்கள் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது எப்படி இருக்கும்? நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கு. ஏன்னா நல்ல தேவன் நன்மைகளை செய்வார், கெட்ட தேவனா இருந்தா கெட்டதை செய்வார். ஓகேயா? ரோமர் 8:32 சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கர்த்தரையே நமக்காக கொடுத்தவர் அவரோட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற பெரிய பொக்கிஷம் யாரு? இயேசு. இயேசுவையே நமக்காக கொடுத்தாரே. பரலோகத்தில் உள்ள மற்ற பொக்கிஷங்களுக்கு தராம இருப்பாரா? நம்ம பிள்ளை கேட்டா கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். மற்ற என்ன வேணா கேளுங்க, என் பிள்ளை என தரமாட்டோம். ஆனா அவர் வந்து தன் பிள்ளையே கொடுத்தாரு. ஏக போதன் அவரே நமக்கு கொடுத்தவர். உங்களுக்கு தேவையான உலக ஆசீர்வாதங்கள், படிப்பு, பிளேஸ்மெண்ட், அதுல வேற என்னெல்லாம் உண்டு, உங்களுக்கு உயர்வு, எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி? அதனால எல்லாரும் தரார். ஒரே ஒரு வசனம் பார்த்து முடிப்போம். ஜோயல்ல 2வது அத்தியாயத்துல உங்கள் சபைக்கு இங்க வந்திருக்கிற காங்கிரேஷன் கர்த்தர் சொல்கிறார். 2:25 வாசிக்கிறேன். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கடந்த நாட்களில் எதையெல்லாம் இழந்தீங்களோ அவற்றை எல்லாம் மீண்டும் உங்களுக்கு தருவார். சிலரோட கர்த்தர் பேசுகிறார், போன வருஷத்துல நான் சுகத்தை இழந்துட்டேன், கர்த்தர் அதை தருவார். ஒருவேளை வேலை இழந்தீங்களா, கர்த்தர் தருவார். செல்வத்தை இழந்தீங்களா, செல்வாக்கு இழந்தீங்களா, அது என்ன வேணா இருக்கலாம், அவற்றை திரும்ப
இழந்ததை திரும்ப சுதந்திரித்துக் கொள்கிற ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைவதாக. ஹல்லேலூயா. அதே போல அடுத்த வசனம், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு, இதுவரைக்கும் பற்றாக்குறையில் சாப்பிட்டுருக்கலாம், இனிமே you shall eat in plenty and be satisfied. நீங்கள் திருப்தி அடைகிற ஆண்டாக இருக்க போகிறது. இவ்வளவு நாள் ஏக்கத்தோடு இருந்தீங்களா? இப்ப திருப்தி, நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, ஊழியம் நல்லா இருக்குது, எல்லாம் இருந்து சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை இந்த ஆண்டுல அதிசயங்களை பெற்றுக்கொள்கிற ஆண்டாக அமைய போகிறது. அல்லேலூயா. உங்களை அதிசயமாக நடத்தி வந்து உங்கள் தேவனை கர்த்தருடைய நாமத்தை துதிப்பில் என் ஜனங்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி எழும்போமா? கொஞ்ச நேரம் ஆண்டும் நன்றி சொல்லி ஒரு 5 நிமிஷம் சீக்கிரமா. இழந்ததை திரும்ப பெற போறீங்க. இந்த வருஷத்துல என்ன செய்வோன்னு இருக்கிறீங்களா? நீங்க சம்பூரணமா கண்களை மூடி கொஞ்சம் நன்றி சொல்லுங்களேன். சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர். கர்த்தர் நான் சொன்னேன், உடன்படிக்கை கவர்னன்டல் நேம் ஃபார் காட், கர்த்தர். என் ஜனங்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. கண்களை முடி கர்த்தர் நன்றி சொல்லமா. இன்று முழுதும் நான் ஜெபத்தில் காத்திருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். ஒண்ணு கூட கீழே விழாம கர்த்தர் நிறைவேற்றுவார். பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுப்புத்திரன் அல்ல. ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் தாமதிக்கலாம். ஏன் ஒண்ணுமே பண்ணாம இருக்காரு, காணாதவர் போல் இருக்காரே அப்படின்னு சொல்றீங்களா? அவர் காணாதவர் அல்ல. அடிமை பெண் ஆகாரை பார்த்தவர் உங்களை அன்பு பிள்ளைய உங்களை பார்க்காம இருப்பாரா? நீங்க அடிமை இல்லம்மா, அன்பு பிள்ளைம்மா. உங்களை பார்க்காம அவர் இருக்க முடியாது. உங்களை விசாரிக்காம அவரால் இருக்க முடியாது. உங்களுக்கு நல்லது செய்யாம அவரால் இருக்க முடியாது. நீங்க எவ்வளவா உயரணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு உயர்த்த என் கர்த்தர் விரும்புகிறார். அவர் ஒரு அன்பு தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. ரபபபஷியாந்தல ரபஹந்தோ. எஸ், உங்க துக்கம் சந்தோஷமா மாறப்போகுது. எதெல்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தீங்களோ அது உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். ஃபாலோ யூ. இதுவரை தடைப்பட்ட வாக்கு தத்தங்கள் இந்த ஆண்டுல நிறைவேறுவதை பார்க்க போகிறீங்க. ஒருவேளை ஏக்கத்தோடு இந்த வருஷத்தை துவங்குறீங்களா? இந்த வருஷம் முடிவுல ஒரு தீர்க்கதரிசியா நான் சொல்றேன், இந்த டிசம்பர் 31க்குள்ள உங்களை அதிசயமாய் நடத்தி வருவாரு. அதை பார்த்து நன்றி சொல்ல போறீங்க. என்ன அதிசயம் நடந்தது? அதிசயம் நடந்தது பியாண்ட் யுவர் நாலேஜ், பியாண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். ஆனா எப்படி நடந்தது தெரியாது, அதுதான் அதிசயம். ஹல்லேலூயா. ரபபபபப ஷாந்தரலபதிரா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்ல உள்ளத்தின் ஆழத்தில் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எஸ், இந்த திருச்சபையில் அதிசயத்தை நான் விளங்க பண்ணுவேன். என் ஜனங்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. என் பிள்ளைகளே, நீங்கள் குறுகி போய்விட மாட்டீர்கள், குந்தி போக மாட்டீர்கள். அழைத்த நான் உண்மை உள்ளவர். இன்னைக்கு உள்ளங்கை மேகத்தை பார்க்கிறீங்க இல்லையா? பெருமழையின் இரைச்சல் கேட்க போகிறது, பெருமழை பெய்ய போகிறது. எஸ், ஓரகரா ஷமரா. ஹல்லேலூயா. ரபபப ஷரபரப. தீபா மறுபடியும் சொன்ன மாதிரி ஒரு பெருமழை இந்திய தேசத்துல வரப்போகிறது. எழுப்புதலின் ஆண்டாக வரப்போகிறது. அநேகர் இயேசுவை தேடி வரப்போறாங்க. இங்கதான் உண்மையான சமாதானம் இருக்கு, இங்கதான் சந்தோஷம் இருக்குன்னு அநேகர் திருச்சபை நாடி வரப்போறாங்க. இந்த சபை என்னோட மகிமையால் நிறையப்படும் கர்த்தர் சொல்றாரு. தேவ மகிமை இந்த சபையில வெளிப்படும். தேவ மகிமை வெளிப்பட போகிறது. எஸ்,
அலரக ரக ஷரபா. சாலமன் மண்டபத்துல எப்படி தேவ மகிமை வெளிப்பட்டதோ அதே மாதிரி தேவ மகிமை இந்த ஆலயத்துல மூடும். தேவ மகிமை ஓடும், அந்த மகிமை மேகம் மூடும். ஏசாயா பார்த்தார், தேவாலயம் வஸ்திர தொங்கலால் நிறைந்தது போல இந்த ஆலயத்தில் வர்றவங்க பார்ப்பாங்க, புதிதாக வருபவர்கள் பார்ப்பார்கள். இங்க வந்தாலே என் மனசுக்கு நல்லா இருக்குது, ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குதே, என் கவலைலாம் மாறுது, என் கண்ணீர்லாம் மாறுது, ஒரு இனம் புரியாத சந்தோஷம் எனக்கு வருதுன்னு சொல்லும்படி கர்த்தர் செய்வார். இந்த சபையில அநேக வாலிபர்கள் எழும்புவீங்க, வாலிபர் எழும்ப போறீங்க, அடையாளங்கள் அற்புதங்களாக எழும்ப போறீங்க. தகப்பனே சொல்லுதில்ல, கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேல நான் ஆவியை ஊற்றுவேன் சொன்னார் இல்லையா? இது பரிசுத்தாவியான ஒரு ஆண்டு, அதிகமாக ஆவியானவர் அசைவாடுவார், இந்த சபையில அசைவாடுவார். ஒவ்வொரு பகுதியிலும் அசைவாடுதலை பார்க்க போறீங்க. எஸ், குமார்கள் தீர்க்க சொல்ல போறீங்க, தரிசனங்களை பார்க்க போறீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தரிசனங்கள் இந்த ஆண்டில் அதிகமா ஊற்றப்பட போகிறது. பரலோகத்தை பார்ப்பீர்கள், தேவதூதர்களை பார்ப்பீர்கள். எஸ், ஓ ஷகர் ரகா பாத்தேரா. வாலிபர்லாம் கேளுங்க, கைகளை வச்சு கேளுங்க, அப்பா எங்க மேல உங்க ஆவி ஊற்றப்படணுமே, நாங்க தரிசனம் காணணுமே, தரிசனம் காணணுமே, எங்க வாயில தீர்க்கதரிசனம் வார்த்தை வரணுமே. உத்தை காஷிகா பார கந்தர பாஷா சகல ஜனங்களுக்கு இது ஒரு ஜெப வீடாக மாறும். அநேக பிரஜாதிகள் இங்கே தேடி வரும்படி செய்வேன். என்னோட பிரசன்னம் இங்கே இருக்கிறதை அவர்கள் அறிவார்கள். இந்த ஸ்தலத்தை நான் மைமைப்படுத்துவேன் கர்த்தர் சொல்றார். Hallelujah, hallelujah, yes. தேவ மகிமை மூடுகிறது. எஸ், அவருடைய வஸ்திரங்கள். எஸ், ஆமென். உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். எஸ், அவருடைய மகிமை மூடுகிறது, அவருடைய மகிமை மூடுகிறது, அவருடைய மகிமை மூடுகிறது. எஸ், ஓ காட், எஸ், ஓ தேங்க் யூ ரேஷபா தேக்கரா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடப்பதாக ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார், புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். விசுவாசம் கேளுங்க. எஸ், சவுலிடம் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், கர்த்தர் உனக்கு வேறு இதயத்தை கொடுப்பார், வேறு மனுஷனாவே என்று. கர்த்தர் ஒரு வேறு இதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நான் தோற்க பிறந்தவங்கிற எண்ணம் அல்ல, நான் ஜெயிக்க பிறந்தவர், நான் உலகத்தை கலக்க பிறந்தவர், நான் அற்புத அடையாளங்கள் செய்வேன், நான் கர்த்தருக்காக ஓடுவேன். ஓ ரேபா ஷிகரா தே ராஷே. ஓ, ஒரு வெற்றி உள்ள சந்ததி இங்க இருந்து எழும்ப போகிறது. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்க இருந்து எழும்ப போகிறார். ஓ ரபா பபா பபா ஷதரா பதரா ரேகரா. ஹalleluya. இந்த ஸ்தலத்திலே தேவநாமம் மகிமைப்பட போகிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிரூபிக்க போகிறார். தீபாவுக்கு வாசல்களை திறக்க போகிறார். ஒரு அங்கீகாரம் வருகிறது. சாதாரண பெண்தானே என்று உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் இனி அப்படி பார்க்க போவதில்லை. நீ கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கும் போது அநேக வியாதிகள் குணமாகும், அநேகரை விடுவிக்கும் நான் பயன்படுத்துவேன். என்னுடைய வாயாக நீ மாறுவாய், அநேகரை உருவாக்குவாய் என்று கர்த்தர் சொல்றாரு. ஓ ரபா ஷபா பபா பபா. ஓ ஹalleluya.
மோசஸ் பிரதரை மனமாற ஆசீர்வதிக்கிறப்பா. என் மேல் உள்ள அழைப்பை அபிஷேகத்தை சார்ந்த உள்ளத்தின் ஆழத்தில் அவர் ஆசீர்வதிக்கிறேன். சிறுமை எல்லாம் நீக்கி ஒரு உயர்வை கட்டளையிடுவீராக. சிறுமைப்படுத்திய நாட்களுக்கு சக்க சரியாய் மகிழ்ச்சியாக்கும். அவர் மேலும் உடைய முத்திரை போட்டு இருக்கிறீர். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் மகனேன்னு சொல்ற ஸ்தோத்திரம். பெரிய மனிதர்கள் முன்பாக உன்னை அமர பண்ணுவேன்னு சொல்ற ஸ்தோத்திரம். உன்னை குறித்து நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன் மகனே. ஏற்ற காலத்தில் நான் அதை செய்து முடிப்பேன். கர்த்தராய் நான் சொன்னேன், அதை செய்து முடிப்பேன் கர்த்தர் சொல்றாரு. ஒரு உன்னத நோக்கத்திற்காக உங்களை இணைத்திருக்கிறேன். டேபினிக்காக ஸ்தோத்திரம். அநேகருக்கு நீ ஒரு ரோல் மாடலாக எழும்பாய் மகளே சொல்ற ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகரை போல அநேகரை சரியான வழியில நடத்துகிற ஒரு மகளாக நீ இருப்பாய் மகளே. உன் மீது என் ஆவியை நான் அமர பண்ணி இருக்கிறேன். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னோட வாயில் என் வார்த்தைகளை வைத்திருக்கிறேன் சொல்ற ஸ்தோத்திரம். வந்திருக்கிற திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கும். ஒரு முகாந்திரம் இல்லாம அவங்களுக்கு கொண்டு வரலப்பா. ஒரு எழுப்புதல் மையத்துல சரியான இடத்துல கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. அவர்களை உருவாக்கி வேறு மனுஷனா வேறு மனுஷியாய் நீங்க அனுப்ப போற ஸ்தோத்திரம். தேவரே உம்முடைய மகிமை நேசத்துடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கும். வாலிப பிள்ளைகள் எழும்பி சிலம்பு பண்ணுவார்களாக. பரிசுத்த சாட்சியாக எழும்பார்களாக. வாலிபர் ஆராதனை இங்க நடக்கட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இதுக்காக கொடுக்கிற அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் அன்பின் பிரயாசத்தை மறந்துவிட நீர் அநீதியின் தேவன் அல்ல, நீதியின் தேவனாக ஸ்தோத்திரம். இங்கே ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்களுக்கு உங்களுடைய கண்கள் செவிகளை திறந்து ஸ்தோத்திரம் பெருக பண்ணும். எங்கள் வார்த்தையின் வாழ்க்கையிலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். உங்களுடைய ராஜ்யம் இறங்கி வரட்டும். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கண்களை மூடி ஆண்டவர் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசின ப்ராஃபட்டிக்கான வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் பிரசங்கத்தின் மூலியமா ஜெபத்துல ஆண்டவர் நம்மோடு கூட ஸ்ட்ரைட்டா பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் அப்பா எங்க மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு வெளிப்படுத்துறீங்க. நன்றி அப்பா. எங்க மேல வச்சிருக்கிற அந்த நேசத்தை தகப்ப நீங்க வெளிப்படுத்துகிற தயவுக்காக நன்றி. உங்க ஒவ்வொருவரையும் அவர் நேச கரத்தினால இழுத்து கொண்டாரு. அன்பின் கயிறுனால கட்டி இழுத்து கொண்ட தேவனுக்கு மனதார நன்றி செலுத்தி மனதார அவரை மகிமைப்படுத்தி நன்றியப்பான்னு சொல்லலாமா? நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. கோடி ஸ்தோத்திரங்கள் நம்முடைய சன்னிதானத்துல ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றியப்பா. நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மகிமையான இந்த நல்ல வேலைக்காய் துதிக்கிறோம் தகப்பனே. பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்துல வருகிறோம். ஆமென். அப்பா உங்க கிருபை, உங்க தயவு, உங்க இரக்கம் எங்க ஒவ்வொருவர் மேல தங்கி இருப்பதற்காக